இன்றைக்கி நாம் ஔவையார் சொல்லியிருக்க ஆத்திச்சூடியில் இருக்க அர்த்தங்களை ஒரு 10 மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நெக்ஸ்ட்டு 10 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்னன்னு பார்த்துடலாம். அறம்னா தர்மத்தை சொல்கிறாங்க. செய்வதற்கு, விரும்புனா நீ ஆசை கொள்ளு, நீ தர்மம் செய்ய ஆசைப்படு. அறம் செய்ய விரும்புனா தர்மம் செய்ய ஆசைப்படுன்றது அர்த்தங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ஆறுவது சினம். ஆறுவதுனா தணிய வேண்டியது, சினம்னா கோபம். கோபம் தணிய தகுவதாகும் சொல்லியிருக்காங்க. ஆறுவது சினம்னா கோபம் தணியத்துக்கு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்துடலாங்க. இயல்வது கரவேல். இயல்வதுனா கொடுக்கக்கூடிய பொருளை, கரவேல்னா இறப்பவர்களுக்கு ஒழியாதே, கொடுக்க முடிந்த பொருளை இறப்பவர்களுக்கு ஒழியாமல் கொடு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிந்த பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறது அர்த்தங்க இது. நாங்கள் அது ஈவது விலகேல். ஈவதுனா ஒருவருக்கு மற்றொருவர் கொடுப்பதை சொல்லியிருக்காங்க. விலகேல்னா தடுக்காதே. ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டாம் என்று நீ தடுக்காதே. யாராவது ஒரு பொருள் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்காதீங்கன்றது தடுக்காதீங்க தான் சொல்லியிருக்காங்க. உடையது விளம்பேல். உடையதுனா உனக்கு உள்ள பொருளை, விளம்பேல்னா பிறர் அறியும்படி சொல்லாதே. உன்னுடைய பொருளை பிறர் அறியும்படி சொல்லாதே. உன்னுடைய பொருளை அல்லது கல்வி முதலிய சிறப்பை நீயே புகழ்ந்து பேச வேண்டாம் சொல்லியிருக்காங்க. உடையது விளம்பேல்னா உன்னுடைய பொருளை பிறர் அறியும்படி சொல்லாதே. உன்னுடைய பொருளை அல்லது கல்வி முதலிய சிறப்பை நீயே புகழ்ந்து பேச வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கமது கைவிடல். ஊக்கம்னா செய்யும் தொழிலை, மன எழுச்சியை, கைவிடல்னா கைவிடாதே. நீ எத்தொழில் செய்யும் பொழுதும் மன வலிமையை கைவிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தலாங்க. என்ன திகழேல். என் கணித நூலையும் எழுத்து இலக்கண நூலையும் ஏந்து தள்ளாதே. கணிதத்தையும் இலக்கணத்தையும் இகையாமல் நன்றாக கற்றுக்கொள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். ஏற்ப திகைச்சி. ஏற்பதுனா ஒருவரிடத்திலேயே போய் இறப்பது இகைச்சி பைப்பாகும். இறதுண்டு வாழ்வது பகையால் நீ ஒருவரிடத்தும் சென்று ஒன்றை வேண்டாதே சொல்லியிருக்காங்க. ஐயமிட்டின். ஐயம்னா பிச்சை இட்டு இறப்பவர்களுக்கு கொடுத்து நீ உண்ணு. இறப்பவர்களுக்கு பிச்சை இட்டு பின்பு நீ உண்ணு. ஏயை கட்டும் குருடன் மூடன் முதலாளர்களை பிச்சை இட வேண்டாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தோம்னா ஒப்புற ஒழுகு. ஒப்புரனா உலக நடையை அறிந்து, ஒழுகுனா அதன் வழியிலே நட, உலகத்தோடு பொருந்தே நடந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க. நாளைக்கு நம்ம இருக்கிற இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.